இஸ்ரவேலின் மிகப்பெரிய ராஜா, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர், ஒரு நொடி பலவீனத்தால் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பிக்கை மற்றும் வெற்றியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட அவரது மரபு, துரோகம், காமம் மற்றும் திட்டமிட்ட கொலை ஆகியவற்றால் கிட்டத்தட்ட மறைக்கப்பட்டதா? ஆண்டவருக்கே ரொம்ப பிடிச்ச மனிதன்தான் தாவீது ராஜா. ஒரு தாழ்மையான மெய்ப்பன்ல இருந்து வலிமை மிக்க போர் வீரனான ராட்சச கோலியாத்தை கொன்று ஒரு ராஜ்யத்தையே ஒன்றிணைத்தார். அவரோட மிகப்பெரிய போர்க்களத்துல நடக்கல, அவனோட மனசுல மனசாட்சியோட நடந்தது. இது எல்லாமே ஒரு பெண்ணால ஆரம்பிச்சது. தாவீதின் வீழ்ச்சி ஒரு தவறா இல்ல ஒரு ஆழமான குறைபாட்டோட விளைவா? அவர் உண்மையாவே பாவத்துல இருந்து மீண்டு விட்டாரா இல்ல அவரோட பாவம் கல்லறை வரைக்கும் பின்தொடர்ந்ததா? அவரோட இறுதி நாட்களுக்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சியூட்டும் உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மையான கதைக்குள் தாவீதோட சேர்ந்து பயணிக்கலாம். போர் வீரனான மேய்ப்பனின் கதை. பெத்லஹேம்ல ஆடுகளை மேய்க்கிற ஈசாயின் இளைய மகன் தாவீது. அவரோட அண்ணன்கள்லாம் போர்க்களத்துல வீரர்களா இருக்கும்போது தாவீது தன் தந்தையோட ஆடுகளை சிங்கத்திடம் இருந்தும் கரடியிடம் இருந்தும் போராடி காப்பாற்றினான். சின்ன பையன்தான், ஆனா விசுவாசமும் துணிச்சலும் மிக பெரியது. கோலியாத்தை பார்த்து சவுல் ராஜாவும் அவனது படைகளும் பயந்தாங்க. ஆனா தாவீது கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையால ஆயுதங்களை வேணாம்னு வெறும் கவன் மற்றும் கல் எடுத்து, இந்த போர் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி அந்த கல் கோலியாத்தோட நெற்றியை அடைய அவனோ மலைய போல சரிந்து விழ வெற்றி இஸ்ரவேலுக்கு சொந்தமாச்சு. இத பத்தி நம்மளோட லைஃப் பாஸ்வேர்ட் சேனல்ல விரிவா சொல்லி இருக்கோம். கண்டிப்பா சில நிமிடங்கள் ஒதுக்கி பார்க்காதவங்க பாத்துருங்க. இது ஒரு மாபெரும் வெற்றியா இருந்தாலும் இது ஒரு சின்ன ஆரம்பம் தாங்க. தாவீது புகழ் பரவுது, சவுல் ராஜாவுக்கு பொறாமை வருது, தாவீத கொல்ல திட்டம் தீட்டப்படுது. அதே மாதிரி சவுலை கொல்றதுக்கு தாவீதுக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சாலும் தாவீது சவுலை கொல்லல. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராச்சே. போர்ல சவுல் ராஜா இறந்து போக யூதாவின் ராஜாவாகவும் பின்னர் இஸ்ரவேலின் முழுவதற்கும் ராஜாவாகவும் அபிஷேகம் செய்யப்படுறாரு. அப்போ தாவீது ஜெருசலேமை தலைநகராக வச்சு உடன்படிக்கை பெட்டிய அங்க கொண்டு வந்து தேசங்களை கடவுளோட ஆட்சியின் கீழ் ஒன்னா கொண்டு வராரு. ஒரு சிறந்த தலைவரா இஸ்ரவேலோட எல்லைகளை விரிவுபடுத்தினாரு. கடவுளோட சொந்த இதயத்திற்கு ஏற்ற மனிதன்னு பட்டம் பெற்ற தாவீது வெற்றிகள், ஞானம் மற்றும் நீதியால் நிறைந்திருந்தது அவரோட ஆட்சி. டேவிட் மற்றும் கோலியாத், சாமுவேல், சவுல் கதைகளை பார்க்க லைஃப் பாஸ்வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா கதைகளையும் மறக்காம பாருங்க. தாவீதின் கொடிய ஈர்ப்பு. பண்டைய ராஜாக்களுக்கு பல மனைவிகள் இருந்தது போல தாவீதுக்கும் பல மனைவிகளும் பணிப்பெண்களும் இருந்தனர். அறியப்பட்ட அவரது மனைவிகள் யாருன்னு பார்ப்போம். முதல் மனைவி மீகாள், சவுல் ராஜாவின் மகள். 100 பெலிஸ்தியர்களை கொன்றதற்காக சவுல் ராஜா தாவீதுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட முதல் மனைவி. கர்த்தருக்கு முன்பாக தாவீது நடனமாடியதைக் கண்டு அவள் வெறுத்தாள். அவள் கேலி செய்தாள். எனவே அவளுக்கு குழந்தைகள் இல்லை. அடுத்தது அகினோவாம், தாவீதின் ஆரம்பகால மனைவிகளில் ஒருவராக குறிப்பிடப்படுகிறார். தாவீதோட முதல் மகனான அம்னோனை பெற்றெடுத்தாள். அடுத்தது அபிகாயில், நாபாலின் விதவை. அபிகாயில் முதலில் நாபால் என்னும் பணக்கார ஆனால் முட்டாள் மனிதனை மணந்தாள். நாபால் இறந்த பிறகு அவளுடைய ஞானத்தாலும் கருணையாலும் தாவீதின் மனைவியானாள். தாவீதின் இரண்டாவது மகன் தானியேல் அப்படின்னு சொல்லப்படுற கிளையாபின் தாய். நான்காவது மாக்கா, கெசூரியின் ராஜாவான தல்மாயின் மகள். இது தாவீதின் நிலப்பகுதியை வலுப்படுத்த ஒரு அரசியல் திருமணம். இவர்களுடைய வாரிசுகள் அப்சலோம் மற்றும் தாமர். கொஞ்ச நாட்களிலேயே அப்சலோம் தாவீதோட அரியணையை கைப்பற்ற முயன்றார். ஐந்தாவது ஆகித், அதோனியாவின் தாய், தாவீதோட 4வது மகன். சாலமோன் ராஜாவாக முடிசூடப்படுவதற்கு முன்னே அரியணையை ஏற முயற்சி செய்தவன்தான் அதோனியா. 6வது அபித்தல், ஷெபத்யாவின் தாய். அடுத்தது எக்லா, தாவீதின் மனைவிகள்ல ஒருவர். 8வதா பத்சேபா, ஏத்தியானான உரியாவின் முன்னாள் மனைவி, சாலமோன் ராஜாவோட தாய். இங்கதான் தாவீதோட காமம், திட்டமிட்ட கொலை, துரோகம், அவனோட வீழ்ச்சி தொடங்குது. வாங்க என்ன நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம்.
தாவீதும் பத்சேபாலும். பாவம், நியாய தீர்ப்பு மற்றும் மீட்பின் கதை. போர்க்களம்னாலே ராஜாக்கள்லாம் பயங்கரமாக தயாராவாங்க. ஆனால் போர் நடக்கிறப்போ தாவீது போருக்கு போகலை. ஒரு மாலை பொழுது அவன் அரண்மனையோட மேல்தளத்தில் இருந்து ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்கிருந்து ஒரு பெண் குளிப்பதை பார்க்கிறாரு. மனம் சலனப்படுது. அவள் உரியாவின் மனைவி, தாவீதோட விசுவாசமான போர் வீரர்கள்ல ஒருவர். சலனப்பட்ட தாவீது தனது பொறுப்புகள், ஒழுக்கம், ஏன் கடவுளையே மறந்துடுறாரு. அவளோட அழகுல மயங்கி தாவீது ஆட்களை அனுப்பி அவளை அழைக்கிறாரு. கடவுளை மறந்த நேரம் அது. சிறிது நாட்களிலேயே செய்தி வருது, அவள் கர்ப்பமாயிருக்கான்னு. தாவீதின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. ஆனால் இது தோல்வியை பற்றி கதை மட்டுமில்ல, கடவுளின் நீதி, ஆழ்ந்த மனம் திரும்புதல் மற்றும் எதிர்பாராத மீட்பை பற்றியது. கடவுளின் சொந்த இதயத்திற்கு ஏற்ற மனிதன் எப்படி மோசமாக வீழ்ந்தான்? தாவீதின் வாழ்க்கையில மிகவும் அதிர்ச்சியூட்டும் மற்றும் சக்தி வாய்ந்த தருணங்களில் ஒன்றுக்குள்ள நம்ம இப்ப நுழைய போறோம். இவ்வளோ பெரிய பாவத்தை மறைக்க தாவீது அவள் கணவன் உரியாவை போர்ல இருந்து வர சொல்றான். அவன் தன் மனைவியிடம் போவான்னு நினைச்சு, ஆனா அவன் நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்கல. இஸ்ரவேல் வீரர்கள் சண்டையிடும் போது அவன் ஆறுதலை அனுபவிக்கவில்லை. அரண்மனை வாசல்லையே தூங்கினான். தன் கடமைக்கு உண்மையாக இருந்தான். தாவீதோட இந்த திட்டம் தோல்வியடைய அவன் நினைத்து பார்க்க முடியாததை செய்தான். அடுத்து உரியாவை போர்க்களத்துக்கு அனுப்புறான். உரியாவோட மரணம் அங்க காத்துக்கிட்டு இருந்தது. அங்க தாவீது நினைத்தது போலவே உரியாவோட மரணம் நிகழ எல்லாம் முடிந்ததுன்னு தாவீது மகிழ்ந்தான். தீர்க்கதரிசியின் தைரியம். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. தாவீது எதிர்கொள்ள நாத்தான் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை தாவீது கிட்ட அனுப்பினாரு. நாத்தான் உவமையுள்ள ஒரு கதையை தாவீது கிட்ட சொல்றாரு. ஏழை ஒருவரின் ஒரே ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்ட ஒரு பணக்காரன். இந்த கதையை கேட்ட தாவீது பணக்காரனோட கொடுமையை நினைச்சு அவன் இறக்கணும்னு கோபமா சொல்றாரு. இதற்கு பதில் சொன்ன நாத்தனோட வார்த்தைகள் தாவீதோட இதயத்தை உடைக்கிறது. நாத்தன் தாவீதை பார்த்து நீயே அந்த மனிதன்னு சொல்ல தன்னோட பாவத்தின் ஆழத்தை உணர்ந்தான். அவன் தன் வஞ்சகத்தின் ஆழத்தையும் அவனது கொடூரத்தையும் அவனது பெருமையையும் கண்டு உடைந்து போய் மனம் திரும்பி கடவுளிடம் கூக்குரலிட்டான். கடவுளே, என்னில் சுத்தமான இருதயத்தை உருவாக்கு. தாவீது கடவுளுக்கு முன்பாக தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு தன் விளைவுகளை ஏற்றுக்கொண்டான். கடவுள் அவனை மன்னித்தார். ஆனால் விளைவுகள் விடவில்லை. தாவீதின் மனம் திரும்புதல் உண்மையானது. ஆனாலும் விளைவுகள் கொடூரமாகத்தான் இருந்தது. தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த முதல் குழந்தை இறந்துவிட்டது. தாவீது தனது மகனுக்காகவும் அவர் ஏற்படுத்திய வழிக்காகவும் ஆழ்ந்த துக்கம் அனுசரித்தார். 51ஆம் சங்கீதத்துல தாவீது தனது இருதயத்தை கடவுளிடம் ஒப்புக் கொடுத்தார். இது காலத்தால் அழியாத மனம் திரும்புதலின் வெளிப்பாடு மற்றும் மன்னிப்புக்கான மன்றாடுதல். துக்கத்தின் மத்தியிலும் தாவீது கடவுளின் மன்னிப்பால் ஆறுதல் கண்டார். கடவுள் தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் கருணை காட்டினார். காலப்போக்கில் அவர்களுக்கு இன்னொரு மகன் பிறந்தார். அவர்கள் அவனுக்கு சாலமன் என்று பெயரிட்டனர். சாலமன் ஒரு ஞானமுள்ள மற்றும் சக்தி வாய்ந்த ராஜாவாக மாறுவார். அவருடைய ஞானத்திற்கு எருசலேமில் முதல் ஆலயத்தை கட்டியதற்கும் பெயர் பெற்றவர். மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நன்மையை வெளிப்படுத்தும் கடவுளின் திறனுக்கு அவர் ஒரு உயிருள்ள சான்றாக இருந்தார். சாலமோனின் பிறப்பு தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை குறித்தது. கடவுளின் அன்பும் மன்னிப்பும் இருண்ட சூழ்நிலைகளை கூட அழகாக அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் என்பதை இது நினைவூட்டுகிறது. தாவீது வயதாகும் போது உடல் ரீதியாக பலவீனம் ஆனாரு. இதற்கிடையில தாவீதுக்கும் ஆகித்துக்கும் பிறந்த அதோனியா தனது தந்தையின் ஒப்புதல் இல்லாமல் அரியணையை கைப்பற்ற முயற்சிக்கிறாரு. தன்னை ராஜாவாக அறிவிக்க யோவாப், அதாவது தாவீதின் இராணுவ தளபதி, மற்றும் அபியத்தார் ஆசாரியார் உள்ளிட்ட ஆதரவாளர்களை சேகரிக்கிறாரு. அப்போ சாலமோனோட தாய் பத்சேபா மற்றும் தீர்க்கதரிசியான நாத்தன், இவங்க 2 பேரும் தாவீது கிட்ட சாலமன் தான் தனக்கு அடுத்த வாரிசா வருவாருன்னு நீங்க சொன்னதா நினைவூட்டுறாங்க. தாவீது சாலமோனை ராஜாவாக உறுதிப்படுத்தினார். ஆசாரியரான சதோக்காலும் தீர்க்கதரிசியான நாத்தனாலும் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டு சாலமன் முடிசூடப்பட்டார்.
தாவீது இறப்பதற்கு முன் சாலமோனுக்கு ஆன்மீகம் மற்றும் அரசியல் ஆலோசனைகளை வழங்கினார். 40 வருட ஆட்சி. எபிரோனில் 7 ஆண்டுகள், எருசலேமில் 33 ஆண்டுகள். அதற்கு பிறகு தாவீது இறந்தார். அவர் தாவீதின் நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். இஸ்ரவேலின் தலை சிறந்த ராஜாவாக அவரது மரபு நீடித்தது. அவரது வம்சம் சாலமோன் வழியாக தொடர்ந்து இறுதியில் இயேசு கிறிஸ்துவுக்கு வழிவகுத்தது. தாவீதின் கதையின் மூலம் கடவுளின் அன்பு, மன்னிப்பும் நேர்மையான இதயத்துடன் அதை தேடும் அனைவருக்கும் கிடைக்கிறது என்பதை கற்றுக்கொள்கிறோம். கடவுளின் கிருபை நமது மோசமான தவறுகளை விட பெரியது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன பாடம் தெரிகிறது? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இதே போன்ற கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைஃப் பாஸ்வேர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் எங்க வீடியோக்களை மறக்காம லைக் பண்ணிடுங்க. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்.